Hi, hello, welcome to Maxuma channel. 12th CBSE Mathematics matrices பார்க்குறோம் exercise 3.3ல first 8 sum ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ 9 to 12. So 9th sum, find 1 by 2 a plus a dash and 1 by 2 a minus a dash when a equal to a கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a plus a dash பண்ணிவிட்டு அப்புறம் 2 ஆல் டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். a minus a dash பண்ணிட்டு 2 ஆல் டிவைட் பண்ணி போட வேண்டியதான். ஸோ a டேஷ்னா a டிரான்ஸ்போஸ். ஸோ முதல்ல நம்ம a டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ a டிரான்ஸ்போஸ் ஏற்கனவே நிறையா தடவை சொல்லியாச்சு. காலம் ரோ ஆகும், ரோ காலமாக மாறும். ஸோ அடுத்து a ப்ளஸ் a டேஷ், a ப்ளஸ் a டேஷ். ஸோ a அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு ஒரே ரூலு, ஒரே ரோஸ் அண்ட் காலம் சேமாக இருந்துச்சுன்னா அப்படியே கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணியோ சப்ராக்ட் பண்ணியோ நம்ம போட்டுக்கலாம். இப்போது கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் 0 + 0 0, அப்புறம் a மைனஸ் a 0, b மைனஸ் b 0, அடுத்து மைனஸ் a ப்ளஸ் a 0, 0 + 0 0, c மைனஸ் c 0, ஸோ மைனஸ் b ப்ளஸ் b 0, மைனஸ் c ப்ளஸ் c 0. ஸோ எல்லாமே என்ன ஆயிடுச்சு? 0 மேட்ரிக்ஸாக மாறிடுச்சு. இப்போ அது 1/2 போட்டாலும் என்ன ஆக போகுது? சேம் அதே தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து a மைனஸ் a டிரான்ஸ்போஸ். ஸோ மைனஸ் அது ப்ளஸ் ஈஸியானது, இது மைனஸ், மைனஸும் ஈஸி தான். 0 - 0 0, a மைனஸ் ஆஃப் மைனஸ் a, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? அப்போ a ப்ளஸ் a 2a, b மைனஸ் ஆஃப் மைனஸ் b, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், b ப்ளஸ் b என்ன ஆகிடும்? 2b ஆகிடும். இப்போ மைனஸ் a மைனஸ் a, அப்போ மைனஸ் 2a, 0 - 0 0, c மைனஸ் ஆஃப் மைனஸ் c, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், c ப்ளஸ் c ஆகிடும் 2c, அப்புறம் மைனஸ் b மைனஸ் bனா மைனஸ் 2b, மைனஸ் c மைனஸ் cனா மைனஸ் 2c, 0 - 0 0. ஸோ இதை 1/2, அப்போ 2வால் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? எல்லா 2மே என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 10ல் 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்டு ஸ்கியூ சிமெட்ரிக் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு சிமெட்ரிக்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஏ டேஷ் ஈக்குவல் டு ஏ நம்ம சொல்வோம். ஸ்கியூ சிமெட்ரிக்னா ஏ டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஸோ முதல்ல நமக்கு என்ன தேவை? ஏ டேஷ், அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். சம் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஏ ப்ளஸ் ஏ டேஷ், ஏவையும் ஏ டேஷையும் ஆட் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ பி ஈக்குவல் டு 1/2 ஏ ப்ளஸ் ஏ டேஷ், 1/2 ஏ ப்ளஸ் ஏ டேஷ். ஸோ அப்போது பி டேஷ் ஈக்குவல் டு பி, பி டேஷ் ஈக்குவல் டு பி, இதுதான் அது சிமெட்ரிக். இப்போ ஸ்கியூ சிமெட்ரிக்கு அதே மாதிரி q எடுத்துக்க போகிறோம். q ஈக்குவல் டு ஒன் பை டூ ஏ மைனஸ் ஏ டேஷ் ஆக போகுது. ஓகேவா? அப்புறம் p ப்ளஸ் q, அதுதான் சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்டு ஸ்கியூ சிமெட்ரிக்கோட கண்டிஷன் அது. ஸோ p வந்து 1/2 a ப்ளஸ் a டேஷ், q வந்து 1/2 a மைனஸ் a டேஷ், அப்புறமா p ப்ளஸ் q. ஸோ இப்போ a டேஷ் a ப்ளஸ் a டேஷ் கண்டுபிடிச்சிருக்கோம். p ஈக்குவல் டு 1/2 a ப்ளஸ் a டேஷ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது? p. ஓகேவா? p டேஷு p ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணாலும் அதே தான் வருது. ஓகேவா? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அடுத்து a மைனஸ் a டேஷ், அப்போது q ஈக்குவல் டு 1/2 a மைனஸ் a டேஷ். ஸோ இதுதான் வந்து a மைனஸ் a டேஷ். இதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அதனால் அப்படியே சமக்கு போட்டேன். ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ஸ்கியூ சிமெட்ரிக்னா q dash equal to minus q நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதானது ஸ்கியூ சிமெட்ரிக். ஸோ q dash
equal to minus Q. இப்போ skew symmetric. இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிமெட்ரிக் சால்வ் பண்ணோம், அடுத்து ஸ்கியூ சிமெட்ரிக் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்டு ஸ்கியூ சிமெட்ரிக்னா அப்போ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி போடுறோம். ஸோ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வருது, ஏ வருது ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். செகண்ட் ஒன். ஸோ ஏ கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன பண்ணணும், ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும். அடுத்து என்னது, பி ஈக்குவல் டு 1/2 ஏ ப்ளஸ் ஏ டேஷ். அப்போது ஏ ப்ளஸ் ஏ டேஷ் ஓகேவா, ஆட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ பி ஈக்குவல் டு 1/2 ஏ ப்ளஸ் ஏ டேஷ். இப்போ அதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் சேமாக வருதான்னு பாருங்கள். டிரான்ஸ்போஸ் தான் ஏற்கனவே சொல்லியாச்சு, ரோஸ் அண்ட் காலம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணால் டிரான்ஸ்போஸ். ஸோ இது என்னது, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், Q கண்டுபிடிக்கணும். Q வந்து என்னது, ஸ்கியூ சிமெட்ரிக். ஸோ அதோட கண்டிஷன் என்னது, a minus 1/2 a minus a dash. ஓகேவா? ஸோ a minus a dash. இப்போ எல்லாம் என்ன வருது உங்களுக்கு, 0ன்னு வருது. இங்கே ப்ளஸ்ஸு போட்டிருக்கு, ஆக்சுவலாக அது தப்பு, மைனஸ். ஓகேவா? நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மைனஸ். அப்போ 1/2 a minus a dash. ஸோ எல்லாமே சேமாக இருக்கிறதால என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. ஸோ q dash equal to minus qன்னு வரணும். ஸோ எல்லாமே 0 இருக்கிறதால ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடணும். p ப்ளஸ் q. 0 ஆட் பண்ணால் என்ன வரும், அதே நம்பர் தான் நமக்கு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். ஸோ கண்டிஷன் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிவ் கண்டிஷன் தெரிஞ்சிருந்தால் சம் ரொம்பவே ஈஸி. வெறும் அடிஷன் சப்ராக்ஷன் தான் இருக்கு பாருங்கள். ஸோ சம் ஆஃப் த சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் வந்து கொஸ்டின் பேப்பரில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நல்லா கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டு பாருங்கள். ஏ டேஷ். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் ஏ டேஷ் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை அப்படியே நம்ம ஆட் பண்ணி போட்டுற வேண்டியது தான். ஸோ பி ஈக்குவல் டு 1/2 ஏ ப்ளஸ் ஏ டேஷ். ஓகேவா? 1/2 ஏ ப்ளஸ் ஏ டேஷ் ஃப்ராக்ஷனில் வருது. ஓகே. ஸோ எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ண அந்த ஆன்சர் நமக்கு வருது. பி டேஷ் ட்ரான்ஸ்போஸ் பண்ணால் உங்களுக்கு அதே தான் வருது. ஸோ சேஞ்ச் இல்லை. பி டேஷ் ஈக்குவல் டு பி. ஸோ இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அடுத்து வந்து ஸ்கியூ சிமெட்ரிக், ஏ மைனஸ் ஏ டேஷ். இப்போ q equal to 1/2 a minus a dash. இது என்ன பண்ணும், 2ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ q dash equal to minus q. அப்படியே தான் இருக்கும், சைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கும். அதுதான் q dash equal to minus q. q equal to 1/2 a minus a dash is a skew symmetric matrix. இப்போ அடுத்து என்னது, சம் p plus q. ஸோ ஃப்ராக்ஷனில் இருக்குது, இது வந்து உங்களுக்கு டினாமினேட்டரில் 2 தான் இருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், நியூமரேட்டரை அப்படியே ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி போடுறது ரொம்பவே ஈஸி. இப்போ 3 + 0 3, 1/2 + 5/2னா 6/2. 6/2னா என்ன ஆகிடும், 6 ஆகிடும். இது -5/2 + 3/2னா என்ன ஆகும், -2/2. அப்போது -1. 1/2 -5/2 -4/2. இப்போது -2. அப்புறம் -2 + 0னா -2. அடுத்து -2 + 3னா 1. -5/2 -3/2னா -8/2 -4. -2 -3னா -5 ஆகிடுது. 2 + 2 2 + 0 2. ஓகேவா? ஈக்குவல் டு என்னது, அது ஏ. ஸோ லாஸ்ட் ஒன் நீங்களே ஃபுல்லாக ட்ரை பண்ணி போடலாம். ஏ கொடுத்துட்டா ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க வேண்டியதா. அப்புறம் ஏ ப்ளஸ் ஏ டேஷ், அதுக்கப்புறம் 1/2 a ப்ளஸ் ஏ டேஷ், ப்ளஸ்ஸு மைனஸ் மட்டும் கேர்ஃபுல்லாக போட்டுக்க வேண்டியதுதான். அப்புறம் பி டேஷ் ஈக்குவல் டு பின்னா அது சிமெட்ரிக். ஸோ 1/2 a ப்ளஸ் ஏ டேஷ் இஸ் ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அடுத்து q ஈக்குவல் டு 1/2 a மைனஸ் ஏ டேஷ்.
q dash equal to minus q. Just sign மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். and q equal to skew symmetric. அப்போது நீங்கள் அடுத்தது b plus q கண்டுபிடிச்ச வேண்டியதான். நான் ஃபஸ்ட்டாக போயிட்டேன், ஏன்னா இது நிறைய நம்ம சம் பார்த்துட்டோம் அடிஷன் சப்ராக்ஷன்லாம். அதனால் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் உங்களுக்கு புதுசு, மற்றது எல்லாமே பழசு. So question number 11. A, B are symmetric matrices of same order, then AB minus BA is say. Symmetric matrices. We have A dash equal to another A and B dash equal to B. So consider AB minus BA the whole dash. இப்போ தனித்தனியாக நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதை என்ன பண்ணலாம், தனித்தனியாக நம்ம எழுதலாம். ஓகேவா? AB the whole dash minus BA the whole dash. அதாவது A minus B the whole dash நீங்கள் எப்படி எழுதலாம், A dash minus B dash நம்ம எழுதலாம். ஸோ அதுக்கப்புறம் AB the whole dash equal to B dash A dash. இது எல்லாமே ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி எழுதலாம், B dash A dash minus A dash B dash. ஓகேவா? AB the whole dash தான் என்னது, B dash A dash. ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் A dash equal to A, B dash equal to B. அப்போ இது என்ன ஆகிடுது, BA மைனஸ் AB ஆகிடுது. ஸோ அப்போ மைனஸ் நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகிடுது, AB மைனஸ் BA ஆகிடுது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுது, AB மைனஸ் BA த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் AB மைனஸ் BA ஆகுது. ஸோ அது என்ன, அது ஸ்கியூ சிமெட்ரிக், அது ஸ்கியூ சிமெட்ரிக். ஸோ ஆன்சர் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒன்றுமே இல்லை, ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 12. A equal to cos alpha minus sin alpha cos alpha A plus A dash equal to I. the value of A கேட்குறாங்க. ஸோ A plus A dash கண்டுபிடிச்சிட்டு I கூட நீங்கள் கம்பேர் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏயோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ A டேஷ்னால் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். இப்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறீங்க. A plus A dash equal to I. cos alpha plus cos alpha என்ன ஆகிடும், 2 cos alpha minus sin alpha plus sin alpha 0 ஆகிடும். cos alpha plus sin alpha அடுத்து cos alpha plus cos alpha 2 cos alpha. ஸோ இதை கம்பேர் பண்ணிங்கன்னா 2 cos alpha equal to என்ன வருது, 1 வருது. இப்போ cos alpha equal to 1/2. ஓகேவா? பை அங்கே ஓடி போயிடுச்சு, பை இங்கே வரும். ஸோ காசோட எந்த வேல்யூக்கு 1/2 வரும்னா π/3. இது பிரிண்டிங் மிஸ்டேக், பை இங்கே வந்துடும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு π/3. ஓகேவா? வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய அடிஷன் சப்ராக்ஷன் பார்த்ததால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் மூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? தேங்க்யூ. ஆன்சர் வந்து B, π/3.